இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? சட்டமன் கையில் நடிச்சிருக்கீங்கள, என்னை கொண்டு போய் ஏசுநாதர் அன்னைக்கு வச்சு கையில் ஆட்டுக்குட்டி எல்லாம் கொடுத்து ஓடு ஒரு பாட்டெல்லாம் எடுத்தாங்க. எனக்கு சரியா நல்லா படிக்கிற காலத்தில் தம் முடிச்சு தான் இருந்தது, இப்போ தானே கிடையாது. அப்போ எல்லா வேலையும் பண்ணியிருக்கணும்ல. நான் வந்து கொஞ்சம் கூச்ச நாச்சம் இல்லாமல் நடிக்கிறேன். நல்லா ஒரு சின்ன பிட்டு பரதநாட்டியமாக ஆடி இருப்பேன் திராவிடன்னு ஒரு படத்தில். பார்க்குறவங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே போக சொல்லியிருப்பேன். அதெல்லாம் அவங்க தலையெழுத்து நான் என்ன பண்ணுவேன். சத்யராஜ் அஸ் அ பர்சன் ஈஸியாக நம்பிடுவாரா மாட்டாரா மனிதர்களை? நம்பவே மாட்டேன். அப்படியாங்க? ஆமாம் ஆமாம், நம்புற மாதிரி வேணா நடிப்பேன். ஐயோ நான் உன்னை இப்படி நினச்சிருனே, நீ என்னை ஏமாத்திட்டியே அப்படிங்கிறது இருக்காது. நீ சான்ஸ் கிடச்சா படிப்பேன், படிச்சிட்டியா சரி ஓகே அவ்வளோதான். ஜென் தத்துவம் மாதிரி இருக்கு. மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாதுங்க. நான் எப்போவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்குறதாங்க பழக்கம். நான் அப்படி அல்வா கொடுக்குறது இன்ஃபேக்ட் ஃப்ராங்காக சொல்லிடுறது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்தேன், இப்போ என்னை வச்சு கதையின் ஹீரோவை வச்சு படம் எடுக்கிறதுக்கு கூட வந்துட்டுருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் கிளாஸ் எடுப்பேன். நல்லா யோசிச்சுக்கேன், நான் வந்து ஒரு பிஸி கேரக்டர் ஆர்டிஸ்ட், பட் நான் ஒரு சேலபிள் ஹீரோ இல்லை, அதை புரிஞ்சுக்கேன். நீங்கள் எங்கே ஜோசியம் பார்த்து ஜாதகம் பார்த்து படம் எடுத்தால் கொடியாக கொட்டணும்னு நினச்சி வந்து என்கிட்ட மாட்டிக்காது. அது இப்போ கூலியை பற்றி அதிகமாக பேச முடியாது. என்ன காரணம்னா இந்த அக்ரிமெண்ட்டில் இப்போ இவ்வளோ பெருசு அக்ரிமெண்ட் இருக்குது, எதையுமே படிக்கிறது சம்பளத்தை மட்டும் ஓகே அவ்வளோ பக்கத்தை யார் பிடிச்சிட்டு இருக்குது. நீங்கள் வயசாக கூல் ஆகிட்டே வருவீங்களே? இல்லை, அதுக்கு காரணம் வந்து இந்த விதமான மூட நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை வந்து செம ஜாலியான வாழ்க்கை. தக்க கட்டி பறக்கு தட்டாமல் சைக்கிள் மாதிரி ஃபுல் ஜாலியாக இருக்கும். கொண்டாட்டம் நவம்பர் 24 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. அனுமதி இலவசம். நம்ம ஜீப்ரா படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன். சரி, ட்ரெய்லரில் ஒரு இம்ப்ரெசிவ் ஷாட் இருந்துச்சு, ஒரு மொமெண்ட் இருந்தது. அதுலேருந்து நம்ம இந்த கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் எனக்கு தோணுச்சு. சரி, உங்களுடைய இந்த ஸ்மோக்கிங் மொமெண்ட் ஒரு ரேஜிங் புல் மாதிரி மூக்கில் விட்டதா? ஆமாம், 2 நாஸ்ட்ரிலேருந்து சல் நடிச்சுதே. இது வந்து டிரெக்டர் இப்படி வேணும்னு கேட்டாரா, இல்லை உங்களுடைய இம்ப்ரூவைசேஷனா? இல்லை, இது என்னோட இம்ப்ரூவைசேஷன் தான். அப்படிங்களா? ஆமாம், இல்லை படிக்கிற காலத்தில் தம் முடிச்சு தான் இருந்தது, இப்போ தானே கிடையாது. அப்போ எல்லா வேலையும் பண்ணியிருப்போம்ல. இப்போ இது வந்து எதுக்காக கேட்குறேன் அப்படின்னா, ஒரு சீசன்ட் ஆக்டராக இருக்கிறதுனால எந்த எமோஷனுக்கு இதை பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? ஒய் இது பார்க்குறக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சீன் நடிக்கிறோம், இதில் வந்து அந்த சீனுக்குள்ளே என்ன இம்ப்ரவைஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். எப்படி பேத்தா சீனாக இருந்தாலும் கூட அந்த பேத்தா சீனில் என்ன பண்ணலாம். உதாரணத்துக்கு கனால வந்து ஒரு சட்டையில் வந்து மூக்கு சிந்திருப்பேன், இப்படி சிந்திருப்பேன். அது வந்து ஒரிஜினலாக நம்ம வந்து கிளிசரின் போட்டு அடற காய்ச்சி வரையில் எப்போவுமே அழையில் வந்து உங்களுக்கு மூக்கில் ஒரு சளி ஃபார்ம் ஆயிரும். ஆமாம். அப்போ வந்து இதில் நம்ம பங்குக்கு என்ன பண்ணலாம், தகடு ஆகிற மாதிரி தான் இதெல்லாம். ஒரு ஆக்டரா அதான் ஒரு ஆக்டரா தகடுன்னு சொன்னால் தகடு சொல்கிறோம்ல, அது மாதிரி தான். ஒரு விஷயத்த வந்து சார் டயலாக் சார் இப்போ ஈஸியாக புரியிருக்கா, என்னம்மா கண்ணு. அப்போ டயலாக் அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லல எப்படி சொல்லுவார், சார் நீங்கள் என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படித்தான் சொல்லுவார். நம்ம தான் வந்து என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படிங்கிறது வந்து ஒரு அந்த ரிதம் வந்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஆமாம், நம்ம ஆட் பண்ணுறோம். சில சமயத்தில் வந்து ரைட்டரை வந்து பிரமாதமாக சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ராடனரியாக சொல்லுவாங்க. மணிவண்ண சார் எடுத்துக்கங்க, பி வாசு, எஸ்ஜே சூர்யா அல்டிமேட் இசை. என்ன அவருடைய டைரக்ஷன் நடிச்சுக்கங்க இசை. கரெக்ட். அது வந்து அங்கேயே வந்து இவ்வளவு இருக்கும், அதுக்கு மேலே நம்மளுக்கு போடுறதுக்கே இடம் இருக்காது. அந்த அளவுக்கு மற்றவங்க ஆக்ட் பண்ணுறதுக்கு அவர் ஃபீட் பண்ணி வச்சுருப்பார். கரெக்ட். அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எல்லா ஆக்டரும் அதை பண்ணுற ஒரு விஷயம் தான். ஆமாம். இப்போது ஸ்மோக்கிங் பற்றி பேசும்போது ஒரு ஆக்டரா உங்களுக்கு ஏதாவது ஒரு சீன்லேயோ ஒரு படத்துலையோ அந்த ஸ்மோக்கை ரிலீஸ் பண்ணுற விதத்தில் அந்த இமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது பெட்டராக நடந்திருக்கா வேற எங்கேயாவது? ஆமாங்க, அது வந்து அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹாலிவுட்டில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் இப்போ 1940s அந்த சிகரெட் பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம், ஸ்டைலு. அது இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. அது இட்ஸ் வெரி பேட் ஃபார் ஹெல்த். அது ஒரு தனி கதை. இல்லை, ஆக்டிங்க்கு வந்துடும். ஆக்டிங்கில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்தே ஒரு ஹாலிவுட் ஆக்டர்லேருந்து அதை ஒரு பெரிய இஷ்யூவாக நடிகர் தலம் சிவாஜி சார்லேருந்து ரஜினி சார் வரைக்கும் அதில் வந்து ஒரு ஸ்டைல், ஆளாளுக்கு ஒரு விதமான ஸ்டைல் கொண்டு வராங்க. அது வந்து கொஞ்சம் ஆக்டிங் என்ஹான்ஸ் பண்ணுற விஷயம் தான். பட் அது தவறான விஷயம், அவ்வளோதான். இல்லைங்க, நல்லது கெட்டதுக்கு இல்லை. ஆமாம்,
எது கேட்குறேன்னா என்கிட்ட டேனியல் பாலாஜி இருக்காங்க இல்லையா ஆக்டர், அவங்க சொன்னாங்க சம்டைம்ஸ் ஒரு கேரக்டரோட இமோஷனை, இப்போ அவன் நடுக்கத்தில் இருக்கானா, பயத்தில் இருக்கானா, கோவத்தில் இருக்கானா, ஆமாம் அதை வந்து நான் ஸ்மோக் ரிலீஸ் பண்ணுறதை வச்சு நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். இல்லைப்பா, ஃபார் எக்ஸாம்பிள் அமைதிப்படையில் வந்து முதல்ல இப்படி சைடில் விட்டுருப்பேன், அப்புறம் இப்படி போய் உட்காந்து மேலே விடுறதுலேயே வந்து இவனுக்கு ஜெயிக்கிறதுக்கு அல்ல கையா இருக்கையில் ஒரு மாதிரி இருந்தான். இப்போ ஜெயிச்சோடனே திமிரு வந்துருச்சு அப்படிங்கிறது. அது ஆக்சுவலாக வந்து யாரோ சொன்னாங்க, ஒரு சீனுக்கு பாடி லாங்குவேஜுக்காக ஆக்டிங் கிளாஸ்லேயெல்லாம் போட்டு காட்டியிருக்காங்களாம். எப்படி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறான், ஒருத்தன் குடிக்காமையே இருந்தான், அப்புறம் குடிச்சா, அப்புறம் இப்படி குடிச்சா, அப்புறம் சைடில் உள்ளாமான்னு அப்படி போனா, இப்போதான் நம்ம ஜெயிச்சாச்சா, நீ எதுக்குடா சைடில் விட்டு நேரம். அது கண்டிப்பாக விஷயம் தான். ஓகே, ஆமாம். அதே மாதிரி இப்போ எந்த விஷயத்துலையுமே வந்து நம்ம எந்த விஷயத்தை டீல் பண்ணிலையும் ஒரு பேத்தாஸில் வந்து அதை நம்மளுடைய பாடி லாங்குவேஜில் என்ஹான்ஸ் பண்ணலாம். காமெடி சீனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும். நான் ரொம்ப சின்ன வயசில் உங்களுடைய ஒரு இன்டர்வியூ பார்த்துருக்கேன். அதில் நீங்கள் சொன்ன ஒரு வேலிட் பாயிண்ட் என் மனசில் இப்போ வரைக்கும் இருக்குது. எப்போ ஒரு நடிகனுக்கு ஆன் ஸ்க்ரீனில் வரும்போது தன் கை கண்ட்ரோலில் இருக்கோ அப்போது அவன் வந்து அவன் பாடியை கண்ட்ரோலில் வச்சுருக்கான்னு அர்த்தம். ஏன்னா நிறைய பேர் நடிக்கும்போது பாக்கெட்டில் கை விட்டுருவாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இது எப்போங்க நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணீங்க? இதை வந்து நான் நடிக்க வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சிவகுமார் அண்ணன் தான். அவர் தான் வந்து நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு சினிமாவில் நடிக்கிறக்கு ஓடி வந்துட்டேன், நடிப்புங்கிறது வந்து ஒரு டைலாக் இருக்குது, இந்த கையை என்ன பண்ணுவேன் அப்படின்னாரு. அதை எனக்கு சும்மா கேட்டு போயிட்டேன். நான் இங்கே அப்போ உஸ்மான் ரோட்டில் ஒரு ரூம் தங்கியிருந்தேன். ரூம்னு பேர், 85 ரூபா வாடகைக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சுப்பாங்க ரூம். அதில் கண்ணாடிக்கு முன்னாடி வந்து நீ எப்போ ஊர்லேருந்து வந்த, இப்போ கையை உடனே இருக்கலாமா மெதுவாக இருக்கலாமா இப்படின்னு கேட்டோன்னு குழப்பமாகிடுச்சு. அப்புறம் நானாக யோசிச்சு, சரி இயல்பாக கேட்கல நம்ம கை என்னமோ ஆகுதில்ல, அதனால் நிறைய ஆக்டருக்கு வந்து ஆக்டிவிட்டியோட டைலாக் பேசுகிறது கஷ்டம். அதாவது இப்படி தலையை சொரிஞ்சிட்டு பேசுகிறதோ, திடீர்னு பேசல இங்கே அரிக்குன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். டைலாக் மறந்து போயிடும். அது பண்ணுறவங்க வந்து அது ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர் தான் பண்ண முடியும். எனக்கான எது ரொம்ப கஷ்டம்னு தோணுச்சுன்னா, இன்னொரு கேரக்டர் பேசும்போது சும்மா நின்று கேட்கறது இருக்குல்ல, அப்போ உங்கள் கை எப்படி இருக்கணும்னு நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுவீங்க? அது முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியே இப்படி வச்சுக்கிறதா. பத்மினி அம்மா காலத்துலேருந்து இப்படி வச்சுக்குவாங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா. அதனால் அது அப்படியே பழக்கத்தில் சரியாகி போயிருங்க. இப்போ அந்த காலத்தில் டைப்ரைட்டர் இருந்த காலத்தில் இப்போவும் இருக்குது, கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி வந்து எல்லாம் இதெல்லாம் அப்ளிகேஷன் பாண்டு பேப்பர்லாம் டைப் பண்ணுவாங்கல்ல, அவர் பேசிட்டு அடிப்பார், என்ன வீட்டில் நல்லா இருக்காங்களா, அப்புறம் பொண்ணு அங்கே கட்டி கொடுத்தீங்களா, என்ன ஆச்சு, ஏதாச்சும் குழந்தை கிடந்து உண்டா, இதெல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கு, அது பாட்டுக்கு அங்கே பேசிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஆயிரும் எல்லா விஷயமும், பழக அது அப்படி ஆயிரும். அந்த 85 ரூபா வாடகையில் ஒரு ரூம் சொன்னீங்கல்ல, ஷேரிங்கா? ஆமாம், பாத்ரூம் மட்டும் ஷேரிங். நானே பெருச்சாளி, கரப்பாம்பூச்சி, அது ஏன் சைஸுக்கு தான் இருக்குது, கூட இன்னொரு ஆள் படுக்க முடியாது. இவ்வளவு சீரியஸாக ஒரு ஷாட் வருது ஸ்மோக்கிங்கில், அப்படி ரேஜிங் புல் மாதிரி முறைச்சிக்கிட்டு ஒரு ஷாட் வருது. அதே ட்ரெய்லரில் கடைசியாக ஹியூமரோட முடிக்கிறாங்க. ஆமாம், அந்த ஹியூமர் யாரோட முடியும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தான் முடியுது. என்னோட தான் முடியுது. அண்ட் இப்போ பேசும்போதே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் மட்டும் ஷேரிங்க, நானே பெருச்சாளி, கரப்பாம்பூச்சி, அங்கேயும் ஒரு ஹியூமர் வந்துடுது. இப்போ ஒரு ஹியூமராகவும் ஒரு கேரக்டர் வைக்க முடியுன்றது நீங்கள் இருக்கிறதுனால அதை இயக்குநர்கள் பண்ணிடுறாங்களோ? ஆமாம், ஆர்டிஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டிசைன் பண்ணுவாங்கல்ல. இந்த ஆக்டர் நடிக்கல, இப்போ இன்னைக்கு வந்து எஸ்ஜே சூர்யாக்காக அந்த கேரக்டரைசேஷனை பிளண்ட் பண்ணுறாங்கல்ல, அது வந்து ஒரு ஆக்டருக்கு வந்து ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல நம்மளை எப்போவுமே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா தான் சினிமாவே நமக்காக யோசிக்கும். அதுதான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பெரிய ப்ளஸ். மொத்த சினிமா வந்து ரஜினி சாருக்காக யோசிக்கும். அவர் எப்படி நடந்து வந்தால் ஷார்ட் வைக்கலாம், அவருக்கு என்ன மாதிரி டான்ஸ் மூமெண்ட் கொடுக்கலாம், அவருக்கு என்ன மாதிரி ஃபைட் வைக்கலாம், அப்படியே பிடிச்சி அப்படியே தூக்கி வீசினா எப்படி இருக்கும் அப்படின்னு சினிமாவே ஒரு நடிகனுக்காக யோசிக்கிற நிலைமையில ஒரு நடிகன் தன்னை தக்க வச்சுட்டு இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் அந்த நடிகனுக்கு. அப்படி பார்த்தா உதாரணத்துக்கு நான் 2 பேரை சொன்னேன். இல்ல அப்படி பார்த்தா உங்களுக்குமே ஒரு நல்ல ஜேர்னி இருக்கு. இப்போ உங்களுக்கு நீங்க பண்ணா எப்படி இருக்கும்னு நினைச்சு தானே கேரக்டர்ஸ் ரெடி பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ எங்கிட்ட கதை சொல்லியே சார் இது வந்து எப்படின்னா சார் ஒரு கனா மாதிரி சார், என் படத்தை தான் எனக்கு உதாரணம் சொல்லுவாங்க, கனால வர மாதிரி கொஞ்சம் ஏழ்மையான அப்பா சார் மாதிரி, இல்லாட்டி சார் ராஜாராணி மாதிரி வந்து ஒரு கீர் அடிக்கிற அப்பா சார், அமைதிப்படை மாதிரி இப்படிங்கிறத உதாரணம் வந்து என் படத்துலேருந்தே தான் எடுத்து என்கிட்ட சொல்கிறாங்க. அது ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ். இப்போ நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் எடுத்துட்டாலுமே ராஜாராணியில் ஒரு BMW காரில் உட்காந்துட்டு பயங்கர பாஷாக பியர் அடிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு அப்பா,
கனால அப்படியே ஒரு வில்லேஜில் ஒரு ரூரல் செட்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு அப்பா. இந்த 2 அப்பாவையும் உங்களால் ரொம்ப இயல்பாக ரொம்ப பிலீவபிளாக கேரி பண்ண முடியுதுல்ல. இது எல்லா ஆக்டர்ஸ்க்கும் அமையாது இல்லையா? ஆமாம், அது இது எனக்கு அமைஞ்சிருச்சு. 9 ரூபா நோட்டில் இல்லாட்டி நான் போய் கோமணம் கட்டி அந்த பைப்பில் போய் உட்காந்து குளிக்கிறதே ஏற்றுக்கிட்டாங்களே, அதே ஏற்றுக்கிட்டாங்களே. அது ஏற்றுக்கிறத விட நீங்கள் ஏற்றுக்க வச்சிங்கன்னு தானே சொல்லணும். இல்லை சரி, அப்படின்னா அது எனக்கு ஒரு பெருமையான விஷயம் தான். ஆனால் உங்களுக்கு அந்த டவுட் வந்ததில்லை, நான் வந்து கரெக்டாக இருப்பேனா இதுக்கு, நான் இது கரெக்டாக இருப்பேனா இப்போலாம் அந்த சுத்தமாக எனக்கு சூட் ஆகாத விஷயத்தை கொண்டு வர மாட்டாங்க. ம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல, சலங்கை ஒலி என்ன வச்சு எடுப்பாங்களா, என்ன ஒரு பரதநாட்டிய டான்ஸராக வச்சு எடுக்க யோசிப்பாங்கல்ல இல்லையா? மற்றபடி எல்லா கேரக்டருக்குமே நான் செட் ஆகிக்குவேன். ஏன்னா வந்து அல்டிமேட் காமெடி நடித்தாச்சு நடிகன், அல்டிமேட் வில்லன்னு நடித்தாச்சு, க்ரூடு வில்லன்னு நடித்தாச்சு, நக்கல் வில்லன்னு நடித்தாச்சு. அதுலேயே 2 விஷயம் இருக்குல்ல. இப்போ 100வது நாள் பார்த்தா வில்லனை பார்த்தா பயப்படுற மாதிரி வில்லன், கரெக்ட். ஒரு ஜாலியான வில்லன், எல்லாமே பண்ணனால எனக்கு முதல்லையே வந்து பல விதமாக என்ன டைரக்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப அது கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த டவுட் வந்ததில்லை, இது நம்ம கரெக்டாக இருப்போமோ, அந்த மாதிரி டவுட்டோ பயமோ மக்கள் ஏற்றுப்பாங்களோ? அது எனக்கு வந்ததே இல்லைங்க. நான் வந்து கொஞ்சம் கூச்ச நாச்சம் இல்லாமல் நடிக்கிறேன். நல்ல ஒரு சின்ன பிட்டு பரதநாட்டியமாக ஆடி இருப்பேன் திராவிடன் ஒரு படத்தில். டான்ஸ் மாஸ்டர் வந்து அண்ணன் பண்ணிடலாமான்னு ஒரு சின்ன பிட்டு, அதுக்கு என்ன பண்ண பார்க்குறவங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே போக சொல்லிட்டு, அதெல்லாம் அவங்க தலையெழுத்து, நான் என்ன பண்ணுவேன், அதெல்லாம் அவங்க பிரச்சனை. அவங்க பிரச்சனை, நான் ஆடுன்னு ஆடிடுவேன். அடுத்து நம்ம வந்து ஒரு செக்மெண்ட் வச்சுருக்கோம். ஓகே, அந்த செக்மெண்ட்டில் உங்களுடைய டயலாக்ஸ் இருக்கு. அந்த டயலாக்ஸை சத்யராஜரோட லைஃப்பில் சிச்சுவேஷன்ஸில் எங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எங்கெல்லாம் சூட் ஆகுது அப்படின்னு கேட்டு ஜாலியாக அந்த கான்வர்சேஷனை முடிச்சிட போகிறோம். ஓகே. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. சத்யராஜ் ஒரு மனிதரா ஒரு நடிகரா எந்த சிச்சுவேஷனில் சொல்ல நினைச்சிருக்காரு? நீங்கள் பேர்கள் சொல்லணும் கூட அவசியம் இல்லை, கதையாக சொன்னால் கூட எங்களுக்கு ஓகே. ஆனால் அந்த காலத்தில் நான் ஒரு படத்தில் ஒரு எங்கேயோ ஸ்வீடன்லேருந்து என்னமோ ஒரு லேடி வந்து ஏசுநாதரை பற்றி ஏதோ ஒரு அப்போல்லாம் இந்த 8mm கேமராவில் ஷூட் பண்ணணும்னு வந்தாங்க. அதுக்கு சட்டமன் கையில் நடிச்சிருக்கல, என்னை கொண்டு போய் ஏசுநாதர் அன்னைக்கு வச்சு கையில் ஆட்டுக்குட்டியெல்லாம் கொடுத்து ஓன்னு ஒரு பாட்டெல்லாம் எடுத்தாங்க. எனக்கு சரியா இது வந்து ஒரு 47 வருஷம் இருக்கு. அப்போ சரின்னு ஒரு மேக்கப் மேனை வந்து அதில் தாடியெல்லாம் ஒட்டணுமில்ல, ஆமாம் வாயான்னு கூப்பிட்டு போனேன். மத்தியானம் சாப்பிட்றதுக்காக இந்த தாடியை வச்சுட்டு சாப்பிட முடியாது, கழட்டி நல்லா சின்னெரும்பு இருக்குல்ல, சித்தெரும்பு என்ன கிடைக்கு, நாங்கள் கொண்டு போய் தாடி வச்சிட்டாரு. ஐயோ, இன்னைக்கு காலங்காத்தால் உனக்கு சோத்த குறவாடி வரைக்கும் சோத்தை போட்டு பேட்டாக கூட சொல்லி கூப்பிட்டு வந்ததுக்கு முன்னால் என்ன அப்படியே எறும்போடு எடுத்து ஒட்டினார். என்னடா பிச்சு எடுச்சு லஞ்சுக்கு அப்புறம் எடுக்கல, என்ன பிரச்சனைன்னு தெரியல, புரியல. இப்போ ஷார்ட்ல கடிச்சிட்டு இருந்துச்சா? உள்ள கடிச்சிட்டு இருக்குது. சரி, ஏசுநாதர் எவ்வளோ அமைதியான ஒரு அந்த அளவுக்கு அமைதியா இருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அப்ப எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா. நாட்டுல அவனோட 1008 வேலை இருக்கு, போய் வேலையை பாருங்க. என் கேரக்டரே கிட்டத்தட்ட இப்படித்தான். ஒரிஜினலாகவே நம்ம எல்லா விஷயத்தையுமே மேக்னிஃபை பண்ணுறோம், க்ளோரிஃபை பண்ணுறோம், பெருசு பண்ணுறோம். சுருக்கமாக சொல்ல போனால் எல்லாத்தையுமே பெருசு பண்ணுறோம். ஆக்சுவலாக அவ்வளோ ஒரு பெரிய விஷயமே அல்ல. வாழ்க்கையில் இருக்கிற பல விஷயங்கள் வந்து இயல்பாக எல்லாருக்கும் நடக்கிற விஷயந்தான். இதை ரொம்ப நம்ம வந்து பெருசு பண்ணுறோம். இப்போ இந்த தாட் இருக்குல்ல, பல இடங்களுக்கு நீங்கள் போகிறீங்க, பல விருது வழங்கும் மேடைகளுக்கு, ஆர் சிறப்பு விருந்தினரா இன்டர்வியூஸில். அப்போது நாங்கள் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம்ல, பல படங்களில் நடித்து பல சாதனைகள் புரிந்து மகா நடிகன் இப்படிலாம் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன். ஆமாம் ஆமாம். இப்போ நீங்கள் மேக்னிஃபை பண்ணுறது வந்து ஒரு எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம். அப்போ நாங்கள் அவங்க புகழும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? என்ன இதே தான் இருக்குது மனசுக்குள்ள. என்னடா இதை நாளைக்கு வேற ஆக்டர் வந்து அவருக்கு இதை தானே சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு 4-5 ஐட்டம் இருக்குமில்ல, ஏதோ ஒன்று இருக்குமில்ல, வர்றவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்குமில்ல. கரெக்டு சொல்லுவாங்க, வேறு வழி இல்லை, ஆங்கர் அந்த இடத்துல நான் இருந்தால் நானும் அதைத்தான் பண்ணுவேன் இல்லையா. நம்ம கம்பெனிலேருந்து சம்பளம் கொடுக்குறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நம்ம பண்ணி நாங்கள் நடிக்கிற மாதிரி தானே. இந்த டைலாக் பேசுகிறோம், அட்ரா ஒரு குட்டி கரணம்னா அடித்தோம். நான் இங்கே ஒன்று பதிவு செய்ய விரும்புகிறேன். என்ன பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, நான் சொன்னதெல்லாம் ஆனால் உண்மை, இது உங்களுக்காக பண்ணது. சரி 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 சரி. மற்றவங்களை பற்றி எனக்கு தெரியாதுங்க. நான் எப்பவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்குறதாங்க பழக்கம். நான் அப்படி அல்வா கொடுக்குறதில்ல. இன்ஃபேக்ட் ஃப்ராங்காக சொல்லிடுறது. எல்லா விஷயமே நம்ம ஒரு சொல்லி ஏமாத்துறங்கிற பேரே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டா, இப்போ என்னை வச்சு கதையின் ஹீரோவை வச்சு படம் எடுக்கிறதுக்கு கூட வந்துட்டுருக்காங்க. நான் உங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுப்பேன். பாருங்கள்,
நல்லா யோசிச்சுங்க. நான் வந்து ஒரு பிஸி கேரக்டர் ஆர்டிஸ்ட். பட் நான் ஒரு சேலபிள் ஹீரோ இல்லை. அதை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எங்கே ஜோசியம் பார்த்து ஜாதகம் பார்த்து உங்கள் படம் எடுத்தால் கோடி கோடியே கொட்டணும்னு நினச்சி வந்து எங்கிட்ட மாட்டிக்காதீங்க. சத்யராஜ் ஒரு படத்துக்கு ஒரு கேரக்டர் பண்ணால் அது ப்ளஸ்ஸாக இருக்கும். அதுதான் ஒழிய இப்போ நான் வந்து ஒரு வால்டர் வெற்றிவேல் சத்யராஜோ மக்களின் பக்கம் சத்யராஜோ இல்லை. எனக்குன்னு ஒரு பிஸ்னஸ் எல்லாம் கிடையாது. அதனால் இதை நீங்கள் படத்தை எடுத்து முடித்து வியாபாரம் பண்ணி தியேட்டருக்கு கொண்டு போய் சேர்த்து தியேட்டருக்கு ஆள் வரணுமில்ல. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆள் வர்ற தியேட்டரில் சத்யராஜ் பார்த்து பிரமாதமாக, ஏன்னா அந்த ஹீரோக்காக உள்ளே வந்திருக்கிறான். வந்தவன் ஆக்டருக்கு பாட்டு பிரமாதமாக நடிச்சிருக்கீங்க சார் அப்படிமான ஒழிய அந்த காலகட்டம் போச்சு. நீங்கள் நல்லா யோசிச்சுக்கங்க. ஏன்னா பல பேர் வந்து ரியல் எஸ்டேட்டில் விலை ஏறிடுச்சுங்கிறதுக்காக வித்துட்டு படம் எடுக்கிறாங்க. ஏன்னா அங்கே சம்பாரிச்சதை கொண்டு இங்கே போட்டு இல்லை உங்களுக்கு ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பூர்வீக சொத்து இருக்குங்க. கோயம்புத்தூர் பக்கம் சொல்லுவாங்க, அங்கே உடக்காவும் கூட முட்டை வைக்காது அப்படின்னா ஓனானும் கூட முட்டை கிடாதாம், அவ்வளோ ட்ரை லேண்டு. ஓகே, அதெல்லாம் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 லட்சத்துக்கு போயிருக்கு. இன்னைக்கு அது ஒரு 50 கோடி ஆயிருக்கு. ஓகே, ஒரு மூளையை தட்டிட்டு வந்து படம் எடுக்கலாம்டா, நம்ம ஊருக்குள்ள ப்ரொடியூசர் கெத்தா சுத்தலாம்ல. படம் எடுத்திருக்கேன். கோயிலில் போய் பூ கேட்டிருப்பாங்க, ஜோசியம் ஜாதம் போயிட்டு இருக்காங்க. நீங்க போட்டு படம் எடுத்தீங்கன்னா கோடி கோடியா கொட்டுங்கன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை நம்பி வந்து எங்கிட்ட மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே புரிதல் இருந்தால் எடுங்க. இதுதான் சிச்சுவேஷன். ஆனால் எனக்குன்னு ஒரு சம்பளம் இருக்குது. அதுக்கெல்லாம் கம்மியெல்லாம் நடிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு இனிமேல் லட்சியமெல்லாம் கிடையாது. நான் வர்ற படத்தில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற யோசிச்சுங்கன்னு சொல்லுவேன். அதனால் இந்த அல்வா அவங்களுக்கு கூட கொடுக்குறதில்ல. நம்மளுக்கு ஒரு ஹீரோவாக நடிக்கிறதுக்கு ஒரு படம் வந்துச்சுடா, எவனோ ஒருத்த மாட்டிட்டாண்டா அப்படின்னு நினைக்கிறதில்ல. இதையும் தாண்டி அவங்க வந்து இல்லை சார் நாங்கள் இப்படி வச்சுருக்கு பிளானிங் வச்சுருக்கோம் சார், ஓடிடியில் வச்சுருவோம் சார், அங்கே விற்றுருவோம் இங்கே விற்றுருவோம். ஓகே, ஆனால் இது ஒரு பயங்கர ரியலைசேஷனுங்க. நீங்கள் உண்மையாக சொல்லிடுறீங்களே. இது எப்போ ஆக்டர் சத்யராஜுக்கு இந்த ரியலைசேஷன் வந்து? இது எப்பவுமே எனக்கு இருக்குது. அதனால தான் நான் வந்து ஹீரோவாக இருந்து இந்த கேரக்டர் ரோல் ஷிஃப்ட் ஆனது காரணமே கடைசி ஒரு 5-6 வருஷமாக நான் ஹீரோ நடித்த படம்லாம் சரியாக பிஸ்னஸால் ஓடல, ஓப்பனிங் போயிடுச்சு. அது அப்படியே இறங்கி வரையில் மற்ற ஹீரோ உதாரணம் சொல்ல முடியாது. அது ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு சர்க்கிள் வரையில் அந்த டீமே செட் ஆகாது. உங்களுக்கு ஒரு டேலண்டடான சேலபிள் டைரக்டர் வரமாட்டான். ஜெயிச்சவங்க கை கோர்ப்பாங்க. அப்போ அந்த பலம் குறையும். அந்த பலம் குறையில ஸ்ட்ராங் ப்ரொடியூசர் வரமாட்டாங்க. நம்மளை ஹீரோவை வச்சு போடுவாங்க, வீக் ப்ரொடியூசர் வருவாங்க. அப்போ வந்து ஒரு ஃபைட் சீனில் 10 பேரை ஃபைட்டர்ஸ் போடலான்னா 4 பேரை போடுவாங்க. எல்லாமே சுருங்கும். எல்லாம் சுருங்கி அந்த படத்தினுடைய எல்லா விஷயமே இப்படி இறங்கி வரையில அதுலேருந்து மீண்டும் வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால வந்து அதில் வந்து முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்தால் புத்திசாலித்தனமாக வந்து கேரக்டர் ரோலுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். அது என்னென்னா எல்லா ஹீரோவுக்கும் அதுவும் செட் ஆகாது. கரெக்ட். அவங்க ஹீரோவாக இருக்க மட்டுமே லாய்க்குங்கிற மாதிரி சில பேர் இருக்காங்க. அவங்க வந்து என்னென்னா ஹீரோவாக ஷைன் பண்ண முடியும். கேரக்டர் ரோலுக்கு வரையில் வந்து எல்லா கேரக்டரும் பண்ண முடியாத ஒரு இதில் இருப்பாங்க. அது எனக்கு வந்து எல்லா கேரக்டரும் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். ஏன்னா நான் ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் பண்ணியாச்சு. ரஜினி சாருக்கெல்லாம் அப்பாவை நடிச்சாச்சு. பகல் நிலவில் வந்து எனக்கு 30 வயசு அந்த படத்தில் நடிக்கிறேன். எனக்கு பேரம்பேத்தி எல்லாம் இருப்பாங்க. மங்கம்மா சபதம் படத்தில் கமல் சாருக்கு தாய் மாமா வந்து ஒரு கமல் சாரை அடித்து கொண்டுருவேன். அவருடைய மகன் வந்து என்னை பழி வாங்குவார். அப்போ இந்த கமலுக்கு நான் தாய் மாமானா அந்த மகன் கமலுக்கு வந்து தாத்தா. ஆனால் பயங்கர செல்ஃப் அவேரான ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க. ஆமாங்க, அது வேணுங்க. அப்போ ஒரு வாத்தியார் படத்தை உன்னை எறிந்தால் நீ உன்னை எறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அப்போ தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்றதையும் நம்ம கவனிச்சுட்டே இருக்கு. நமக்கு வாய்க்கப்பட்டது இதுதான். நம்மளுக்கு வந்து வாழணும், நம்மளுக்கு உடம்பு நல்லா வைக்கணும். உங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் தான் போய் அந்த ஜிம்மில் தான் நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன்னா முடியாது. உங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை. போகிற வழியில் கார்பரேஷன் ஜிம் தான் இருக்குது, அங்கே 2 பேரலல் பார் இருக்குது, ஹரிசாண்டல் பார் இருக்குன்னு அங்கே போய் உடம்பு ஏற்றிக்க வேண்டியதுதான். என்ன செய்யுது? உங்களுக்கு விளக்கம் சொல்லி ஏன் நான் ஓஞ்சிருவோம் போல இருக்க. இது வந்து அந்த காலத்தில் தீப்பொறி ஆரம்பம்னு ஒரு பேச்சாளர் இருந்தார் திமுகவில். அவர் மீட்டிங்னா கூட்டம், நாங்கள்லாம் அந்த காலேஜ் டேஸில் வந்து அவர் மீட்டிங் பட்டை கிளப்பிடுவார். அவர் அடிக்கடி உங்களுக்கு விளக்கம் சொல்லியே நான் ஓஞ்சிருவோம் போல இருக்கிறேன் பாரு. அவருடைய மாடுலேஷன் தான். அங்கேதான் அதை பிக் பண்ணுது. ஆமாம். ஓகே. தீப்பொறி ஆறுமுகம்னு பேர். தீப்பொறி ஆறுமுகம் டைட்டில் சூப்பராக இருக்குல்ல பேர். இப்போ இதை நீங்கள் எங்கே உங்கள் லைஃப்பில் சமீபத்தில் அப்ளை பண்ணுறீங்க? நிறைய இடத்துல மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கிறவங்க இடத்துல மனசுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கும். சொன்னால் கோவிச்சுக்குவாங்கல்ல, நான் மூடிட்டு வேலையை பாடுறேன் அப்படின்ட்டாங்கன்னா. அதனால் மனசுக்குள்ளே என்ன செய்யுது உங்களுக்கு விளக்கம் சொல்லியே நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நான் என்னங்க மனசு நின்னுங்க.
ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதானே. இது ஒரு சுயநலத்தினுடைய உச்சமா இருக்க ஒரு டைலாக். கரெக்ட். ஆமா இல்லையா? இது வந்து அந்த செல்ஃபிஷான பிஸ்னஸ்மேன் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். எனக்கு ஒன்று சொல்லுங்க, இப்போ நீங்க ரொம்ப செல்ஃப் அவேரான ஒரு ஆக்டர்ன்றதை தாண்டி செல்ஃப் அவேரான ஒரு மனிதராகவும் எனக்கு தெரியுறீங்க. ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒரு கேரக்டரை ஒரு கான்வர்சேஷன்ல உங்களால கண்டுபிடிச்சிட முடியும்ல? இவங்க வந்து ஒரு எந்த நோக்கத்தோட நம்மள்ட்ட பேசுறாங்க, ஆமாம் ஆமாம் செல்ஃபிஷா இருக்காங்க, ஆமாம் ஆமாம். அதெல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இல்லை, அதையும் கடந்து போயிட்டு தான் இருக்கணும், வேறு வழியில் இல்லை. நம்ம தெளிவாகிட்டோம்னு வச்சுங்களேன், நம்மளை ஏமாத்துறோன்னு பார்க்குறேன், சரி கொஞ்சம் ஏமாற்றிட்டு போகலாம், கொஞ்சம் ஏமாற்றிட்டு போட்டோம். நம்ம ரொம்ப எப்பவுமே இந்த மைக்ரோ டீட்டெயிலுக்குள்ளே போனோம்னா நிம்மதியாகவே இருக்க முடியாது இல்லையா? அது ஒன்று இருக்குது இல்லையா? அப்போது சத்யராஜ் அஸ் அ பர்சன் ஈஸியாக நம்பிடுவாரா மாட்டாரா மனிதர்களை? நம்பவே மாட்டேன். அப்படியாங்க? ஆமாம் ஆமாம், நம்புற மாதிரி வேணா நடிப்பேன். அது டைலாக், அமெரிப்படி டைலாக் தான். மனுஷன் நம்புறா அப்படி இருந்தால் அப்புறம் ஸ்டாம்ப் பேப்பர் எதுக்குங்க, ப்ரோ நோட் எதுக்குங்க? இன்னொரு டைலாக் வந்துருச்சுங்க. என்ன டைலாக் அது? ஆமாம் ஆமாம். இது வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இது நடந்துருச்சா இல்லை? இல்லை, எதுக்கு ஒருத்தர் நம்பணும்? பொதுவாக எதுக்கு ஒருத்தர் நம்பணும்? டவுட்லேயே வாழ்ந்துட்டு இருப்போம். அப்போ தான் அவன் ஏமாத்தினாலும் கூட நம்ம அப்செட் ஆக மாட்டோம். ஐயோ நான் உன்னை இப்படி நினச்சிட்டேனே, நீ என்னை ஏமாத்திட்டியே அப்படிங்கிறது இருக்காது. நீ சான்ஸ் கிடச்சா ஆப் அடிப்பேன், எதிர்பார்த்தே இருந்தோன்னு வச்சுங்க, அடிச்சிட்டியா, சரி ஓகே, அவ்வளோதான். ஜென் தத்துவம் மாதிரி இருக்கு. ஏன் எதிர்பார்க்குற அந்த மாதிரி? ஆமாம், ஜென். நான் ரொம்ப இந்த ஜென், ஓஷோ, ஜெய கிருஷ்ணமூர்த்தி இதுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஒரு பீரியட் அதையே தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்படிங்களா? ஆமாம், இதே பொழப்பு. கடைசியா நீங்க சொன்ன டைலாக ரஜினி அவர்கள் உங்களுக்கு சொன்ன மொமெண்ட் என்னம்மா கண்ணு சௌக்கியமா? இப்போ 38 வருஷம் கழிச்சு ராஜசேகரா கூலியில ரஜினிகாந்த் அவர்கள் கூட உங்களுக்கு ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்கு. எனக்கு உங்ககிட்ட நான் அட்மையர் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்க எல்லா ஜென்ரேஷனும் ரெலவெண்ட்டாக இருந்திருக்கீங்க. அதனால தான் இவ்வளோ வருடங்கள் சினிமாவில் நினச்சி நிற்க முடியுது. இப்போது நான் வளர்ந்து வர காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு பயங்கர யங் மைண்டாக இருந்தார். ஆமாம் ஆமாம். அவரோட நீங்கள் டக்குன்னு ஜெல் ஆகிட்டீங்க. அந்த மாதிரி இப்போது இருக்கிற ஜென்ரேஷனில் லோகேஷ் அப்படின்ற ஒரு முக்கியமான டைரக்டர் இருக்காரு. அவர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட பாரா இந்த ஜென்ரேஷன் இப்படி இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்ட அவர் இவ்வளோ பெரிய படம் பண்ணியில ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கார், ரொம்ப கூலாக இருக்கார். ஒரு நம்மளுக்கு வந்து இந்த மணிவண்ணன் சார் பாசறையில் வந்தவங்க தான் கொஞ்சம் அப்படி இருப்பாங்க. சுந்தர் சி எல்லாம் அப்படியே அவர் சொல்லுவார், எனக்கு வந்து என் பேரை சொல்லி அவர் தாங்க நான் ஃபாலோ பண்ணுறேன், எதுக்கு டென்ஷன் ஆகாமல் இருப்பாருங்க பாரு. சுந்தர் சி அடிக்கடி என் பேரை சொல்லுவார். நான் வந்து சுந்தர் சியை பார்த்து அப்படி கூலாக இருக்கிறேன். ஓகே, நான் சீனியராக இருக்கிறனால அப்படி சொல்லுவார். அது மாதிரி லோகேஷ் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கார். அது ரொம்ப முக்கியங்க. அது டைரக்டருங்க போது எல்லா பிரச்சனையும் அவங்க தலையில் தான் கொண்டு வந்து போடுவாங்க. அப்படி இருக்கையில் வந்து இப்படி ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் முடியும். அண்ட் இந்த ஃபேஸ் ஆஃப் எப்படி இருக்குது? ஏன்னா லோகேஷ் அவர்கள் படத்தில் ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து ரொம்ப பெயர் போனது, ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு எடுப்பு. அது இப்போ கூலியை பற்றி அதிகமாக பேச முடியாது. என்ன காரணம்னா, அவங்க எப்படி ப்ரொமோஷன் பண்ணணும்னு ஒரு ஐடியா வச்சுருப்பாங்க. அதை பூரா நம்ம இப்போ உளறி கொட்டிடக்கூடாதுல்ல. இல்லை, அதுக்காக இல்லை, அவங்க வந்து ஒரு ட்ராவல் வச்சுருப்பாங்கல்ல. இப்போ நீங்கள் வந்து ராஜசேகர்னு ஒரு கேரக்டர் கூலியில் பண்ணுறீங்கன்னா ஆமான்னு சொல்லலாம், ஏன்னா ஆன் போர்டுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் ஆகாத விஷயங்களை பற்றி நம்ம பேச முடியாது. சும்மா ஒரு பர்சனல் கேரக்டர் கேட்டேன்னு சொன்னேன் லோகேஷ் பற்றி. இது தாண்டி பேசினா வந்து அது சம்மந்தமாக சின்ன விஷயங்கள் கசிஞ்சிருக்கும். ஓகே, அது ஆக்சுவலாக ஆஸ் பர் நியாயமாகவும் செய்ய முடியாது, நியாயப்படியும் செய்யக்கூடாது, சட்டப்படியும் செய்யக்கூடாது. இந்த அக்ரிமெண்ட்டில் இப்போ இவ்வளோ பெருசு அக்ரிமெண்ட் இருக்குது. ஆமாம், இப்போ அந்த காலத்து ஆனந்தவடன் தீபாவளி மலர்லாம் இருக்குமில்ல, தடியா பெரிய ராம்ஜெத் மலானி மாதிரி பெரிய வைக்கல கூப்பிட்டு வந்து அதை பல்ல படிக்க முடியும். எதையுமே படிக்கிறது, சம்பளத்தை மட்டும் ஓகே. அவ்வளோ பக்கத்தை யார் பிடிச்சிட்டு இருக்கிறது? நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கீங்கன்னா சில தம்ப்நெயில்லாம் உங்களை வச்சு பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக உங்களோட ரிப்ளை, உங்களோட பதில்கள்லாம் வச்சு சத்யராஜ் தக் லைஃப் அப்படின்னு, அது அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து அது ஏதாச்சும் அனுப்புவாங்க. எனக்கு அனுப்புவோம். தக் லைஃப் அப்படின்னு என்னென்னு அது பார்த்துருக்கீங்க? அப்படின்னு என்னன்னு தெரியுமா? தக் லைஃப்னா இப்போ கமல் சார் படத்துக்கு போய் தக் லைஃப் தான், அது தக் லைஃப் தான் ரைட்ல. அப்படின்னு தக் லைஃப்னா எனக்கு என்ன அர்த்தம் தெரியல. அது இப்போ மாஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி அது மாதிரி. இப்படி இவனை சொன்னீங்கல்ல, அக்ரிமெண்ட் நீ எவ்வளோ பெருசாக வேணா போடு, ஆனால் என் சம்பளம் தான் எனக்கு முக்கியன்றது. அதான் தக் லைஃப். ஓகே. நம்ம ஒழுங்காக ஷூட்டிங் வர்றவன் ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. அதில் என்ன எழுதியிருக்க போகிறாங்க, கரெக்ட் டைம் ஷூட்டிங் வரணும், டைரக்டர் சொன்ன மாதிரி நடிக்கணும், இதுதான் இருக்க போகுது. எல்லா ரைட்ஸும் எங்களுக்கு தான் சொந்தம். அது நம்மளா கேட்க போகிறோம்.
இவ்வளோதான், இதுதான் இருக்க போகுது எல்லா அக்ரிமெண்ட்லையும். அதனால வந்து கடைசியாக ஒரு கேள்வி, இது ஓகே ஜாலியாக கேட்போம். ஜீப்ரா படத்தினுடைய பெயர், பிளாக் ஹார்ஸ்னு ஒருத்தவங்க, டார்க் ஹார்ஸ், ஒயிட் ஹார்ஸ் எல்லாமே நம்ம ட்ரெயிலரில் பார்க்குறோம். ஜீப்ராக்கு வந்து வெள்ளை உடம்புல கருப்பு கோடா, கருப்பு உடம்புல வெள்ளைக்கோடா? கிட்டத்தட்ட கருப்பு உடம்புல தான் வெள்ளைக்கோடுன்னு நினைக்கிறேன். பட் நமக்கே இந்த கருப்பை வந்து நெகட்டிவாக பேசுறது எனக்கு பிடிக்காத விஷயம். அது ஒரு வழக்கு சொல்ல ஆயிடுச்சுக்கன்னு காட்டி சொல்லுவேன். என்னமோ வெள்ளைனா புனிதமானது, கருப்புன்னா புனிதம் இல்லாது, அப்படி எல்லாமே கிடையாது. கருப்பு என்னமோ துக்கத்துக்காக போடுறது. யாராவது செத்து போனால் கருப்பு பேச்சு குத்திக்க, ஏன் வேறு பேச்சு குத்தக்கூடாதா? இல்லாட்டி தெரியாதா? வானவில் இருக்கிற எந்த கலர் வேணாலும் குத்திக்கலாம். இப்படி சில கல்ட்டு டெவலப் ஆயிடுது, அவ்வளோதான். இன்னும் தலை மட்டும் நரைச்சி போனால் டை அடிச்சுக்குவாங்க. இல்லை பாருங்க, டக் லைஃப். ஓ சம மேட்ருங்க நீங்கள் சொன்னது. இப்போ எனக்கு ட்ரெய்லரில் பார்க்கும்போது உங்களோட அந்த மொமெண்ட் சூப்பராக இருக்கேடா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்படி ஜீப்ராவில் உங்களுக்கு உங்களுடைய காட்சிகளில் சே சூப்பராக இருக்கே அப்படின்னு தோணுன ஒரு மொமெண்ட் என்ன? எனக்கு அந்த கடைசியில் A to Y பாபா, A to Z பாபா மாறுற ஒரு தருணம் இருக்குது படத்தில். அதுதான் எண்டு பீஸ். ஐ திங்க் படத்துக்கு அது எண்டு பீஸா இல்லை என் கேரக்டருக்கான்னு தெரியல. ட்ரெய்லர் பார்த்தா அதுதான் போட்டிருக்காங்க. அது வந்து ஒரு செம மாசாக இருந்தது. எதனால்? உங்களோட கேரக்டர் அந்த இடத்துல மாறுறதுனாலயா? இல்லை, என் கேரக்டர் வந்து அப்படி அந்த அல்டிமேட் ரகலையில் இருக்கும். தக் லைஃப் சொல்கிறீங்களா, அல்டிமேட் தக் லைஃப்பில் இருக்கும். அதனால சூப்பர்ங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. கடைசியாக ஒரு லைஃப் ரிலேட்டட் கேள்வி, பர்சனலாக ஒரு சின்ன லெவல் ஆஃப் டிட்டாச்மெண்ட்டை நான் உங்கள்கிட்ட எப்போவுமே பார்த்துருக்கேன். அது வந்து ஒர்க்குன்னு வரும்போது நான் தப்பாக சொல்லலை. இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்கல்ல, நம்ம வேலையை ஒழுங்காக பண்ணுறோம், அண்ட் ஒரு ப்ரொடியூசர் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஹீரோவை நடிக்கிறதுக்கு கேட்டால் இல்லைங்க இப்போ சூழல் அது இல்லை, இப்படி உங்களுடைய இமேஜை பற்றிலாம் கவலைப்படாமல் படங்கள் என்ன பண்ணுது, பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணதா இல்லையா, அதெல்லாம் நம்ம வேலையை கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சின்ன லெவல் ஆஃப் டிட்டாச்மெண்ட் இருக்குல்ல? ஆமாம். அது எப்படி உங்களுக்கு இருக்கு? அது பை கேரக்டரைசேஷனே அப்படித்தான். இல்லைங்க வயசாக கொஞ்சம் தாமரை இலை தண்ணீர் மாதிரி தான் எனக்கு வந்து போகிறேன்டா, இப்படி போகிறேன், அந்த பக்கம் கதவு இருந்தால் அதில் போக வேண்டியது, அந்த பக்கம் செவர் இருந்தால் மறுபடியும் ரைட்டில் கட் பண்ணி போவோம், அங்கே ஒரு கதவு இருந்தால் அதில் போவோம், அங்கேயும் செவர் இருந்துன்னா பின்னாடி போய் பார்ப்போம், எங்கேயும் ஏதோ ஒரு வழி கிடச்சா அதில் வெளியே போக வேண்டியது தானே, அவ்வளோதான். அதை தாண்டி வந்து ஆசைகள்லாம் இருக்குது. நம்ம என்ன பெரிய புத்தரை என்ன இல்லை அந்த மாதிரி சொல்லலாம். அந்த ஆசை வந்து உங்களுடைய பர்சனல் விஷயம், நீங்கள் ஆசைப்படல, அது உங்கள் பர்சனல் விஷயம். அது நடக்குதா நடக்கலையாங்கிறது பலவிதமான விஷயங்கள் சேர்ந்தது தானே. கரெக்டு. எதுக்கு இது கேட்குறேன்னா, வயசாக பொதுவாக மனிதர்கள் வந்து ரிஜிட் ஆயிடுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் வயசாக கூல் ஆகிட்டே வருவீங்களே? இல்லை, அதுக்கு காரணம் வந்து முதல்ல வந்து இப்போ இந்த பெரியாரிய சிந்தனைக்குள்ளே போனது ஒரு முக்கியமான விஷயங்க. அவர் வந்து நீங்கள் படித்த பெரியார், சமூக நீதி, அதையெல்லாம் தாண்டி அவர்கிட்ட ஒரு விஷயங்கள் இருக்குது. அவர் ஒரு தக் லைஃபாக இருந்திருக்காரு. அவர் பேசுகிற விஷயங்கள் வந்து அப்பேற்பட்ட விஷயங்கள். ஸோ உங்களுக்கு முதல்ல லைஃப் வந்து எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாமல், அந்த எந்த விதமான அழைச்சி சொன்ன எந்த விதமான மூட நம்பிக்கையும் இல்லாமல் இருந்தாலே ஃபஸ்ட்டு லைஃப் ஜாலியாக இருக்குது. நான் ஒரு சுயநலவாதியாகவும் கூட நான் வந்து ஒரு பெரியாரிஸ்டாக தான் இருக்கேன். சமூகத்தை தாண்டி அதுக்கு போகிறேன், ஏன் நல்லதுக்கே நான் ஒரு பெரியாரிஸ்டாக இருக்கேன். எந்த விதமான மூட நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை வந்து செம ஜாலியான வாழ்க்கை. கட்டி பறக்கு தட்டாமல் சைக்கிள் மாதிரி ஃபுல் ஜாலியாக இருக்குங்க. அது உணர்ந்தவங்களுக்கு தான் அது தெரியும். அப்புறம் வந்து நான் ஃப்ரீயாக இருக்கு ஒரிஜினல் கேரக்டரை எப்படி. அப்புறம் நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஓஷோ, ஜென், ஜெய கிருஷ்ணமூர்த்தி இந்த விஷயங்களுக்குள்ளேயெல்லாம் நிறைய போய் ட்ராவல் பண்ணி தெளிஞ்சு வந்திருக்கு, தெளிவாக இருக்கிறேன். அது புரிஞ்சுக்கணும்ல, படிச்சுட்டு ஒன்று புரியல பண்ணுறது. ஸோ அதனால வந்து ரொம்ப கூலாக இருக்க முடியும். அடிப்படை தேவையெல்லாம் முடியாது, சோத்துக்கு டிங்கி அடித்தோம்னா அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அது அந்த அளவுக்கு கூட மோசமாக யாரும் போகிறதில்ல. இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பாவர்ட்டி எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஜேகே, ஓஷோ, ஃபிலாசபி, ஜென்னு இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் ஒருத்தன் படிச்சுட்டு இருக்கான்னு வச்சுப்போமே, அவன் ஃப்ரெண்ட்ஸு, அவன் ஃபேமிலிலேயே அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சுரா அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கா? அது ஓஷோ புக்கு தான் கொஞ்சம் பார்ப்பாங்க. ஏன்னா அவர் வந்து நிறைய இது காமத்திலேருந்து கடவுளுக்கு, ஃப்ரம் செக்ஸ் டு சூப்பர் கான்ஷியஸ்னஸ் தான் அவர். ஃப்ரீ லவ், ஃப்ரீ செக்ஸ் தான். அதனால் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு ஃபேமஸ் ஆச்சு. என்னடா எப்போ தான் நீ விதையை படிச்சுக்கிறேன், எங்கள் வீட்லேயே கேட்டாங்க, என்னங்க எப்போ பார்த்தாலும் இதை படிச்சுக்கிறீங்க. இல்லை, நிறைய மேட்ரு இருக்குது. அந்த ஒரு 2 லைன் தான் அதை பற்றி எழுதினார். அதுக்கப்புறம் எவ்வளோ விஷயம் பேசிக்க, அதை எல்லாம் விட்டாச்சு நம்ம. அது மாதிரி
ஜென் அண்டு ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொன்னது அதை நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். அதையும் தாண்டி நம்ம யோசிக்கலாம் இல்லையா? நம்ம அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். கரெக்ட். நம்ம ஏன் வந்து ஓஷோவின் மாணவனாக இருக்கணும்? ஓஷோவை தாண்டி நம்ம பார்க்கலாமே. சத்யராஜா இருக்கலாமே. ஓஷோ வந்து நம்மளுடைய மாணவனாக்கலாமே. என்ன பிரச்சனை? யார் கேட்குறாங்க? கரெக்ட். ஏன் இஷ்டம் தானே. சூப்பருங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. சூப்பர் கூல் சத்யராஜன் வந்து மறுபடியும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். கும்பகோணம் சிநேகிதிகளின் ஆஹா கொண்டாட்டம் நவம்பர் 24 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரை. அனுமதி இலவசம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Taste the Daily.